எல்லாம் ரெடி பண்ணிட்டு வருவோம். சிக்கன் பிரியாணி, பீஃப் பிரியாணி, மட்டன் பிரியாணி, தொக்கு, அப்புறம் என்னது என்னோ பண்ணி வச்சுட்டு ஆலயம் முடிஞ்சா உடனே போய் சாப்பிடணும். எல்லாம் பிளான் ப்ரீபிளானா இருக்கணுமே. தப்புகிறே சாப்பிடுங்க. ஆனா மோசே இடத்துல நம்ம கற்றுக்கொள்கிற காரியம் தேவனிடத்திலிருந்து நான் வாக்குகளை பெற்றுக்கொள்ள, தேவனுக்கு கொடுக்கிற வசனத்தை பெற்றுக்கொள்ள, தேவனுக்கு கொடுக்கப்படுகிறதான உடன்படிக்கை பெற்றுக்கொள்ள நான் எப்படி இருந்தேன்? தனிமையில 40 நாள் இருந்தேன். ஆதாரம் இல்லாம 40 நாள் இருந்தேன். தண்ணீர் குடிக்காம இருந்தேன். கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு தேவ விசுவாசி கர்த்தருடைய பிள்ளையே, வசனத்திற்காக நீ நிலைச்சிருக்க முடியுமானால் வேத வசனத்தை கேட்பதற்கு ஆதாரம் முக்கியமா? சாப்பிடுறது தப்பு கிடையாது. ஆனால் அதிலும் மேலானவையாக டேஸ்டாக உணரணும் தேவனுடைய வாக்குகளை. ஆமா, அந்த நீங்க சுமந்து பாருங்க, அதை டேஸ்டா தேடி பாருங்க. மற்றதெல்லாம் கர்த்தர் கூட்டி கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்திருப்பார். கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்திருப்பார். தேவனுக்கு நீ எந்த அளவிற்கு உணர்வுபூர்வமாய் தன் இருதயத்தை கொடுக்கிறீங்களோ, வேத வசனத்துக்கு உங்கள் இருதயத்தை எப்பொழுது நிறைவாய் கொடுக்கிறீங்களோ அப்பொழுது பரிபூர்ண ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகும். யோசித்து பாருங்க மோசேயுடைய நிலைமை. தேவனிடத்திலிருந்து வார்த்தையை வாங்குவதற்கு, தேவனை கருத்திலிருந்து பெற்றுக் கொள்வதற்கு